நாங்கள் இன்றைக்கி வந்து எங்கள் சேனலோட அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கள் சேனலுக்காண்டி ஒரு மைக் ஒன்று வாங்கியிருக்கிறோம். அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வீடியோட குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா அந்த விஷுவலை விட ஆடியோக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கும். அது இது மாதிரி ஒரு டெக் ஷோ சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவில் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவில் வந்து ஆடியோ வந்து முக்கியம். ஸோ நான் எங்கள் சேனலை பொறுத்தவரை வந்து நாங்கள் ஆடியோக்காண்டி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கூட அந்த வகையில் இதுக்கு முதல் வந்து நாங்கள் லராவியல் மைக்கை யூஸ் பண்ணிக்கொண்டு நாங்கள் அது வந்து ஒரு 360 டிகிரிக்கு எடுக்கக்கூடியது. இப்போ அதுக்கு அடுத்ததாக வந்து நாங்கள் இப்போ ஒரு கார்டியோட் மைக்கை வந்து வாங்கியிருக்கிறோம். இது வந்து ஒரு நேர் ஆங்கிளில் இருக்கக்கூடிய ஒரு சவுண்டை வந்து பெர்ஃபெக்டாக கேப்சர் பண்ணக்கூடியது. அதாவது இந்த மைக்ரோஃபோன் நாங்கள் ஒரு ஆங்கிளில் செட் பண்ணி வச்சோம்னா அது அந்த ஆங்கிள் அந்த நேர்கோட்டில் இருக்கக்கூடிய சவுண்டை வந்து கூட கேப்சர் பண்ணும். லெஃப்ட்டோ ரைட்டோ இருக்கிற சவுண்டு அடிக்கி பேக்ரவுண்டில் இருக்கிற சவுண்டையோ வந்து அது வந்து லெஸ் சென்சிட்டிவாக தான் கேப்சர் பண்ணும். இதனால் வந்து ஆடியோட கிளாரிட்டி கொடுறதோட பேக்ரவுண்ட் நொய்ஸால் வந்து டிஸ்டர்ப் ஆகிறது குறைக்கப்படும். அதை விட இந்த மைக் வந்து விலாக் பண்ணுற ஆட்களுக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். அது அன்பாக்சிங் வீடியோவை பார்த்துட்டு வரலாம். நாங்கள் ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணி கொண்டு வந்த இந்த சொற்கன் மைக் வந்தாச்சு. நாங்கள் வந்து அதுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இது அலி எக்ஸ்பிரஸில் ஆர்டர் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸில் எங்கள் வீட்டை வந்துட்டு ஸ்ரீலங்காவுக்கு. பேக்கிங் உள்ள ஏர் பேக்ஸ் எல்லாம் போட்டு சேஃப்டியாக தான் வந்து உடைச்சிருக்கு. கஸ்டமரோட சான்றிதழ் இதில் இந்த சிஸ்டம் வந்து ஒரிஜினலாண்டு பார்க்குறதுக்கு போஜா வந்து கோட் கொடுத்துருக்குறாங்க. இந்த கோட்டை நாங்கள் அடித்து பார்ப்போம் ஒரிஜினல் தானாண்டு. ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கார்டியோட் மைக், ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட்ஸ் அது யூஸ் பண்ணலாம். ரக் மெட்டல், அலுமினியம் மெட்டலில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு பேட்ரி தேவையில்லை. ப்ரொஃபஷனலாக விண்ட்ஷீல்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. விண்ட்ஷீல்டு வந்து நாங்கள் காற்று ஸ்பீட் அடிக்க வந்து காதில் நோய்ஸ் வராமல் கூட நாங்கள் ட்ரைபோர்ட் பண்ணி கொடுக்கலாம். ரைட், இது வந்து மவுண்ட் நாங்கள் கேமரா ஃபோனில் மவுண்ட் பண்ணலாம். இல்லாட்டி நாங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணுறோம்னா அந்த ஃபோனில் இருக்கிற ட்ரைபோர்ட்லையும் மவுண்ட் பண்ணி கொள்ளலாம். இது வந்து வைப்ரேஷனை அப்சர்வ் பண்ணக்கூடிய மாதிரி இது டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. யூசர் மேனுவல் அது யாருமே படிக்கிறது. ரைட், 2 கேபிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 பின் போட்டிருப்பாங்க. இந்த 3 பின் வந்து நாங்கள் வந்து கேமரா நம்மளை மைக்கு இன்புட் பண்ணுவோம். இது வந்து அடுத்து அதே மாதிரி 3 இன்புட் வந்து வெளியில் இருக்கும். இது வந்து நாங்கள் DSLR கொண்ட கேமராக்களுக்கு ஆட் பண்ணுறதுக்கு இந்த பின்னை யூஸ் பண்ணலாம். இது வந்து நாங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இதில் வந்து 3 பின்ஸ் இருக்கும். இது ஸ்மார்ட் ஃபோனில் அடாப்ட் பண்ணுற 4 பின்ஸ். ரைட், சிலிக்கான் ஜெல் காற்றுல ஈடலிப்பாக வந்து உறிஞ்சதுக்கு வச்சுக்கிறாங்க. அதை வந்து ஒரு லெதர் பேக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நம்மளை போஜா தங்கிற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இப்படி பேக் ஒன்று கொடுப்பேன். கேரி பண்ணி எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எல்லாம் பிராண்ட் நேம் அடிச்சிருக்கிறாங்க. ஓகே, இனி மெயின் மேட்டருக்கு வருவோம். மைக் இப்படி பார்க்க ஒரு பொம்மை மையாக இருக்குது. ஷீட் போட்டுருக்குது. அதுலேயும் பிராண்ட் அடிச்சிருக்குது. ஓகே, மைக் பண்ணி பார்ப்போம். இதுதான் மைக். நல்லா சொல்லிட்டா இருக்குது. பில்டிங் குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா இது மெட்டல், ஃபுல்லாக மெட்டல் மேனுவலில் போட்டிருந்த மாதிரி. அது வந்து ஒரு ஆங்கிளில் மட்டும் வாய்ஸை வந்து அப்சர்வ் பண்ண முடியும். நீங்கள் இப்படி பிடிச்சிங்கன்னா இந்த ஆங்கிளில் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து உள்ள சவுண்ட் ஆஃப் ஃபுல்லாக இது வந்து எடுத்து ரெக்கார்ட் பண்ணணும். இந்த பின்னுக்கு வந்து நாங்கள் இந்த பின்னை அடாப்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக மெட்டலாக வந்து ஃபுல் சொல்லிட்டாக இருக்குது. நார்மலாக அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ நாங்கள் இப்போ நோய் சொன்ன பெறாத பட்சத்தில் வந்து இதை அப்படியே சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நாங்கள் வெளியில் அவுட்டோரில் வந்து இப்போ விலாக் பண்ணிக்கோ இல்லாட்டிக்கு வெளியில் அவுட்டோர் ஷூட்டிங் செய்யக்கோ வந்து இந்த விண்ட் ஷீட்டை யூஸ் பண்ணலாம். இது வந்து விண்ட் காதுன்ற சத்தம் ஒன்றும் இல்லாமல் வாய்ஸை மட்டும் எடுத்து ரெக்கக்னைஸ் பண்ணோம். எங்களோட சேனலில் வந்து
விலோக்கெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காண்டி தான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணது. நான் இதுக்கு முதல்ல யூஸ் பண்ண மைக்கோட எக்ஸ்பென்ஸ் தான். ஓகேங்க, குவாலிட்டி உங்களோட வீடியோட குவாலிட்டிக்கான வந்து இது சப்போர்ட் ஆகிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மைக்கை பற்றி உங்களோட கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். இதை விட சிறப்பான மைக்ஸாக இருந்தால் அதை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணலாம். நாங்கள் அதை ஃபியூச்சரில் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இதுவரை எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிங்கன்னா பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எங்களோட அப்டேட்ஸை வந்து உடனுக்குடனே பெற்றுக்கொள்ளுங்கள். ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.